இவருடைய பிறந்தநாள் அப்போ வீடு இல்லாத ஏழைகளுக்கு ஒரு வீடே கட்டி கொடுத்துருவாங்க. கூரை வீட்டில் இருந்தோம். சார் போய் நான் பார்த்தோம். சார் நான் வீடு கட்டி தரேம்மான்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வீடு கட்டி கொடுத்தாங்க. சாருக்கும் சார் ஃபேமிலிக்கும் ரொம்ப நன்றி. சார் பார்த்தாங்க. பார்த்துட்டு கூரை ஆத்துட்டு எங்களுக்கு ஓடு போட்டு கொடுக்குறாரு. வந்தாலும் கவனிக்கிறாரு, வந்தாலும் பார்க்குறாரு. ஒரு 4-5 வீடு அந்தாண்ட சைடு இல்லாம இந்த மாதிரி செய்யறது எனக்கு என்னன்னா ஒரு மன திருப்தி, ஒரு மன சந்தோஷம், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனோட அருள் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. என் தகப்பன் தாயோடைய வழிநடத்தலின்படி நான் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் சார். ஒரு 3 பேருக்கு வீடு சரி பண்ணி கொடுத்தோம் சார். நாங்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில இருந்தாங்க. அவங்களும் இதே மாதிரி தான், இவங்களோட கொஞ்சம் இன்னும் வறுமை கோட்டு கீழே தான் இருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்க 3 பேருக்கு வீடு ரெடி பண்ணி கொடுத்து. புதுச்சேரியில் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள மக்களின் சேதமடைந்த வீடுகளை சீரமைத்து தந்து தொண்டு நிறுவனத்திற்கு பாராட்டுகள் குவிகின்றன. பிரசவத்துக்கு ஆட்டோ இலவசம் அப்படின்ற வாக்கியத்துக்கு உண்மையான அடையாளம் இவர்தான். அந்த 15 மினிட்ஸ்ல போய் நிக்கணும்ன்றதுக்காக நான் ஆட்டோக்காரங்களுக்கு மோட்டிவேஷன் அதிகமா பே பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல. நாங்க பிரசவ வேலையில வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப கரெக்ட் டைமுக்கு ஆன் டைம் எரிக் சார் ஹெல்ப் பண்ணாரு. அதுவும் இல்லாம கூட ஒரு பர்சனையும் அனுப்பி அவங்க ஃபுல் டைம் சப்போர்ட் பண்ற மாதிரி எங்க ஹெல்ப் பண்ணாரு. பாண்டிச்சேரி பக்கம் போயிட்டு இந்த சமூக சேவை செய்யறது யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு நபர். ஆர்டிக்கல் நிறைய பத்திரிகை நிறைய வீடியோல பார்த்திருக்கோம். எரிக் சமூக சேவை செய்யறவங்க இவ்வளவு உதவிகள் பண்ணிருக்காங்க. பாண்டிச்சேரியில ஒரு ஆகச்சிறந்த மனிதர், எல்லாராலையுமே ஒரு பாராட்டப்படக்கூடிய மனிதர். சரி, உங்களை இந்த இடத்துல சந்திச்சல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவ்வளவு பிஸியா சுத்திக்கிட்டே இருக்கீங்க, இப்பதான் பிடிக்க முடிஞ்சது உங்களை. சார் கவர்மெண்டே கவர் பண்ணாத இன்டீரியர் கிராமத்துல எல்லாம் நீங்க கவர் பண்ணிருக்கீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரு சார் சொன்னாங்க. நீங்க கொடுத்தனால ரொம்ப உதவி சார். உண்மையிலேயே எங்க வீட்டுல அழுதுதான் சார் உட்காந்து நாங்க அன்னைக்கு உயிரை போயிட பார்த்து சார். ஆனா உங்களுக்கு இப்ப இந்த தார்பாலினே பாய் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் சார். இத போட்டு வர 4 நாளைக்கு நிம்மதியா படுத்து. ஒரு 4-5 இயர்ஸ் பேக் கூட கமல்ஹாசன் சார் வீட்டுல என்ன கூப்பிட்டு பண்ணாங்க. யூஎஸ்ல இருந்து என்னுடைய சோஷியல் சர்வீஸ்க்காக எனக்கு PhD கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு யூனிசெஃப் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி டெல்லியில ஐ காட் ராஷ்டிரிய சேவா செம்மல் அவார்ட் ஃப்ரம் தி நேஷனல் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்புறமா யங் சோஷியல் ஒர்க்கர் அவார்ட் ஐ காட் 3 or 4 அவார்ட்ஸ். நாளைக்கு முன்னாடி சிஎம், இப்ப இருக்க சிஎம் கூட என்ன என்னோட ப்ரௌசர் எல்லாம் பார்த்து அவங்க ரொம்ப விஷ் பண்ணாங்க. நீங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்க அம்மா இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். மம்மி தான். ஆமா. ஓகே. டியூஷன் சென்டர் நாங்க ஃப்ரீயா எந்த கிளாसेसக்கு நாங்க கொடுக்கறோம்னா 10th 11th and 12th எரிகன் டியூஷன்ல ஃப்ரீ டியூஷன் படிச்சது நம்மளுக்கும் படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. எங்க வீட்ல ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லை. எங்களால் ஃபீஸ் ஒரு டியூஷன் கட்டி ஒரு 10,000 ரூபா கட்டி டியூஷன் ஃபீஸ் கட்டி என்னால் படிக்க வைக்க முடியல. அண்ணன் மூலயமா ஃப்ரீ டியூஷன் நடத்துறாங்கன்னு தெரிய வந்தது. அண்ணங்கிட்ட போய் படித்தேன். நிறைய கற்றுக்கணும். கைடு கால் கிரேஸ்னால எனக்கு கம்யூனிட்டி காலேஜ் வாய்ப்பு கிடைச்சது. just 18 years old. இன்னைக்கு அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. 45,000 சம்பாதிச்சிட்டு இருக்கான். கல்விக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? உங்களுடைய பிளான்ஸ் பத்தி பார்க்கும்போதும் நீங்க நிறைய இந்த ஏழை குழந்தைங்களுக்கோ இல்ல பெற்றோரை இழந்த குழந்தைங்களுக்கோ இந்த ஃப்ரீயா படிக்க வைக்கிறது, அவங்களுக்காக இன்டர்நெட் சர்வீஸ் கொடுக்கறது, சோ ஃப்ரீயா பாட புத்தகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க போது கல்வி ஒரு மாணவர்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களோட வாழ்க்கையில. படிக்கிற பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க. கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முடியாதவங்களுக்கு படிப்பு செலவுக்காக எரிக் சார் பண்ணியிருக்காரு. அப்பா இல்லாம அம்மாவோட தாய்மார்களோடைய இது உழைப்புல வளர்ற பசங்க. எனக்கு கம்ப்யூட்டர் மேல் படிப்புக்கு வாங்கி கொடுத்ததுக்கு எரிக் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். இது ஒரு அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தம்பி, நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் போய் பார்த்தேன். சரி, இவங்க ஏதாவது ஹைப் தான் பண்றாங்கன்னா நான் சொன்னதுதான் அவங்களோட ரியாலிட்டியான சிச்சுவேஷன். அந்த அம்மா என்னோட கையை கட்டி பிடிச்சி ஒரு 3-4 தடவை முத்தம் கொடுத்து அப்படியே அவங்க ஒரு ஃபீல் பண்ணி அழுதாங்க பாருங்க. நீ விடுறா, நீ என் பேரனே கிடையாதுடா, எரிக் இருக்கிறான், எனக்கு அவனே பேரனா இருக்கிறான். அந்த அம்மா இந்துவா முஸ்லிமா யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த அம்மாவே நான் எப்பயோ அந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் போல நானு. ஆனா அந்த அம்மா சொல்லுது அவன் எனக்கு பேரனா இருக்கான்டா, நான் அவனை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மாக்கு கண்ணாடி எல்லாம் போட்டு கொடுத்தோம். சரிம்மா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்யறதுதான் எங்களோட முக்கியமான
கடன் அது எங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா? சரிம்மா. காசு கொடுத்து வாங்கின கண்ணாடியோட இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின கண்ணாடி அப்படியே ஒரு மாதிரி நடக்கும்போது பயமா. வணக்கம், நான் ரமேஷ் பேசுறேன். திரு எரிக் ஹாஸ்பன் அவர்களை சந்திப்பு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நிறைய சமூக சேவை பண்ணியிருக்காங்க. இப்போ அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஏழைக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஆனால் அது அவர் இருக்கிற தொகுதியில் வேற தொகுதி மக்களுக்கு செய்யறாங்க. எல்லாருமே நம்ம தொகுதி மக்களுக்கு செய்யறது வேற. நிறைய தொண்டுகள் செய்துட்டு இருக்காங்க. நிறைய சமூக சேவை செய்யறாங்க. இல்ல பெரிய விஷயம், இன்னும் நல்லபடியா இருக்கணும். கஷ்டப்படுற நேரத்துல எரிக் சார் இந்த வண்டி கொடுத்தாரு. வண்டி கொடுத்த பிறகு அந்த கடையால கொஞ்சம் வருமானம் வருது. இப்போ கொஞ்சம் சந்தோஷமா வீட்டுல. எரிக் சார் வண்டி கொடுத்தது அவருக்கு நன்றி. வண்டி அயன் பாக்ஸ் கொடுத்து ரொம்ப உதவி பண்ணாங்க. இந்த சாப்பாடுலாம் இதெல்லாம் வச்சு பார்த்துக்கிறோம் சார். அந்த சாருக்கு முக்கிய ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் அவரு நாங்க மனசுல வச்சு இருந்தோம். கஷ்டன்றதுனாலதான் நான் ஏரிக்கண்ணா நான் பார்த்தேன். அண்ணா உதவி செய்வாருன்னு வந்தேன். ஏரிக்கண்ணா ஹெல்ப் பண்ணாங்க. நான் அதை வச்சு